இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இடத்துலேருந்து மூணுக்கு கிளம்புன ஒரு மிகப்பெரிய ராக்கெட் அங்கே போனதுக்கப்புறம் நடந்தது கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டில் ட்ராவல் பண்ண ஜான் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரானட் அதை உள்ள எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதாவது மூணில் உள்ள எல்லா இடத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதே நேரத்தில் அங்கே எந்த சாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இடத்துக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவு எடுத்துருக்காரு. அப்போ தான் பர்டிகுலரான ஒரு இடத்துல அவருக்கு வித்தியாசமாக தெரியவும் உடனே அங்கே குழியை தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. பட் அந்த குழிக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸான பொருளையும் அவர் பார்த்துருக்காரு. அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் வாட்சுக்கு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டோடைய பேரையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்துருச்சுன்னா உங்களில் சில பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை கொடுப்பேன். அடுத்த கண்டென்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ். இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏதோ மிஸ்டீரியஸ் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது அவனோட வண்டி சேரில் மாட்டிக்கிச்சு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேரை சுத்தம் பண்ணுறக்காண்டி பக்கத்தில் உள்ள ஆறில் இறங்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது அந்த தண்ணியோட அடியில் தங்கம் அதிகமாக இருந்திருக்கு. இது எப்படின்னு சொல்லி அந்த ஆறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸோ மறக்காமல். இதனால தான் என்னோட வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் கீழே உள்ள ரிலேட்டட் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அந்த பையன் அந்த தங்க அருவியை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். அது போன இடம் ஒரு மிகப்பெரிய குகை. அந்த குகைக்குள்ள எக்கச்சக்கமான தங்கம். இதே மாதிரி உங்களுக்கும் தங்கம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த தங்கத்தை கொஞ்சமா அள்ளி அவனோட பேக்ல வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போறான். பட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்தது கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அது என்ன நடந்துச்சுன்னா நான் பார்ட் 3ல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.